வேற என்ன செய்யணும் சொல்றீங்க? நீ அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிக்கிற மாதிரி அந்த குடும்பமும் ஊராருக்கு மத்தியில உம்முன்னால தலை குடிஞ்சு நிக்கணும்ன்ற. நீ நிமிர போறதில்ல, அது வேற. அவனை புரிய வைய. உணர்ச்சி வசப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் நாசூக்கா திட்டம் போட்டு செய்ய வேண்டிய வேலை. ராஜவேலு இப்ப நம்மள பாம்பு கடிச்சதுன்னா விஷம் பட்டுன்னு தலைக்கேறி பொட்டுன்னு போயிடுறானே, அது என்ன பிரயோஜனம்? நட்டு வாங்கி கொட்டிச்சுன்னா விட்டு விட்டு நடுங்கி திடு நெடியேறி நுறையா தள்ளி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு பொழந்துருவானே வாய. ஒண்ணு கவலைப்படாத, யோசனை பண்ணா போய் படு. நான் யோசனை பண்ணிட்டே படுக்கிறேன். காலம்பரம் எழுப்பி கேளு, விஷயத்தை சொல்றேன். நீ நல்லா இருக்கணும்பா. சமயானே ராஜவேலு வசமா மாட்டடா, வைக்கிறேன்டா உன்னை பாக்கு வெட்டி மத்தியில. அண்ணி சும்மா அண்ணி அண்ணின்னு கூப்பிடாதீங்க, எரிச்சலா இருக்கு. அண்ணன் முண்டாட்டி அண்ணின்னு கூப்பிடாம சின்னம்மா அண்ணா கூப்பிடுவாங்க. சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். பகல்லதான் எல்லாரும் இருந்தாங்க, நீங்க சாப்பிடல. இப்பதான் எல்லாருமே போயிட்டாங்க. கவேரி, புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த எச்சி இலையில தான் பொண்டாட்டி சாப்பிடணும். அதுதான் நம்ம சம்பிரதாயம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு. நீ அம்மாவை சாப்பிடுங்க. அண்ணி சாப்பிடாம பட்னியா இருக்கும் போது நாங்க சாப்பிடலாமா அண்ணா? பசி பட்னி எல்லாம் நமக்கு சகஜம், அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஆமா ஆமா, அவங்களுக்கு அஜீரணமா இருந்துதான் பழக்கம். சின்ன குடல பெரிய குடல் திணிச்சுன்னா அப்ப தெரியும் பசியோட அருமை. எனக்காக யாரும் அனுதாபப்பட வேண்டாம், நான் சாப்பிட போறது. நீங்க அவ்வளவு பிடிவாதமா இருந்தீங்கன்னா உங்களை விட எங்களுக்கு வயிறு ஒண்ணு பெருசு இல்லைங்க. என்ன நீங்க வாங்க போங்கன்னு அவன் மருமக சும்மா பேர் சொல்லியே கூப்பிடு. அடாடா, ஐயோ என்ன சுகம், என்ன சுயமா. உன் கை சாப்பாடு அமிர்தம் மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குமா? அதெல்லாம் சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். காவேரி, காவேரி வாங்கப்பா, உள்ள வாங்க. நாயா வரேன். உங்க அம்மா வெளியே வர சொல்லு. உள்ள வாங்கல. என்னங்க என்ன? என் பொட்டி படுக்க துணிமணி எல்லாம் தூக்கி வெளியில போடு. ஏப்பா, எங்களை எல்லாம் விட்டுட்டு தனியா போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. நீங்களும் இல்லாத வீட்டுல எங்களுக்கு மட்டும் என்ன வேலை? வாமா போலாம். நீ ஏடி போற? நீ பெத்தவன், பாசத்தை உன்னால மறக்க முடியாது. நீ அவன் கூடவே இரு, நான் போய் தொலைறேன். நீங்க ஏன் போறீங்க? இது உங்க வீடு, நீங்க இங்கே இருக்கு. பொழுது விடிஞ்ச உடனே நான் என் பொண்டாட்டி கூட்டிட்டு என் குடிசைக்கு போய் சேர்றேன். என்கிட்ட பேசாதடா. இப்ப எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்னை 2 துண்டா வெட்டி போலி போட்டுருவேன். இருட்டுல தான் தவறுகள் நடக்கும். நாம தான் இப்ப வெளிச்சத்தில் இருக்க. ஏன் என்ன கண்டு இப்படி பயப்படுற? நான் என்ன புலிய சிங்கமா? இரவுல நாம 2 பேரும் சந்திக்கிறது தான் முதல் தடவை. அப்படி பார்த்தா இது நமக்கு முதல் இரவு. நம்ம முதல் இரவே இவ்வளவு மோசமா இருக்கும்னு நீயோ நானோ கனவு கூட கண்டிருக்க மாட்டோம். இல்ல, முன்புன்னு தெரியாம நாம 2 பேரும் முதல் முறையா சந்திச்சப்போ அந்த ஒரு நிமிஷத்துல என் மனசை அவங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். ஆனா அடுத்த நிமிஷமே உன் பணத்திமிரால என்ன அவமானப்படுத்திட்டேன். உன் திமிர அடக்கணுங்கிறதுக்காக ஏழைக்கே உள்ள நியாயமான ஆத்திரத்தோட நானும் சரிக்கு சமமா உன்னை அவமானப்படுத்திட்டேன். நாம 2 பேரும் புருஷன் மனைவி ஆவோன்னு அப்ப நினைச்சு பார்த்துருப்போமா? உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா கிடைச்ச வாழ்க்கைக்கு தகுந்தாப்புல உன் மனசை மாத்திக்கிறதா நல்லது. இந்த புது இடம், புது உறவு, புது வாழ்க்கை இதெல்லாம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஏன் அருவருப்பா கூட இருக்கலாம். என்ன உனக்கு பிடிக்காட்டி போனாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பா உன் பிடிவாத குணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? நானும் ஒரு பிடிவாதக்காரன். கவுன்சிலா, நம்ம கல்யாணம் இருக்கு, அதுதான் டிப்பிக்கல் சோசியலிசம். ஏன் தெரியுமா? நாம 2 பேரும் 2 வர்க்கம். இந்த 2 வர்க்கமும் பக்குவப்பட்டு ஒன்னாகிறதான் உண்மையான சோசியலிசம். அதுக்காக தான் நம்ம தலைவர்கள்லாம் பாடுபடுறாங்க. நான் உன்னை வெறுக்கல, நிச்சயமா உன்னை வெறுக்கல. உன்னுடைய பகட்டு, ஆடம்பரம், பணக்கார திமிரு இதைதான் வெறுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய வறுமை, ஏழ்மை, சூழ்நிலை இதெல்லாம் நீ வெறுக்கலாம், நியாயம். ஆனா என்னையே வெறுக்கிறேன். புரியல இல்ல? உனக்கு என்ன
உங்க வர்க்கத்துக்கே புரியாது. ஏன் இவங்களை எல்லாம் வெறுக்கிறோம்னு புரியாம பாரம்பரியமா அது உங்க ரத்தத்திலேயே விஷம் மாதிரி ஊறி போச்சு. என்ன பண்ற? நான் ஒரு முட்டாள். ஒன்ன நிக்க வச்சுக்கிட்டு நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் பாரு. நீயும் பேசுவ, ஆனா பேசக்கூடாதுன்னு நிக்கிறேன். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் வெட்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீயும் வெட்கம்தான் படுற. எப்படி தெரியுமா? ஐயோ நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு போச்சேன். பரவாயில்ல, நீ படிச்ச பொண்ணு, நானும் உன் அளவுக்கு படிச்சவன். அது எப்படின்னு கேக்குறியா? 1000 புஸ்தகத்தை படிச்சவனை விட 1000 வயல உழுதவன் அறிவாளின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால நான் சொல்றது, நீங்க ரோஷமுள்ள ஆம்பளையா இருந்தா ஏன் அனுமதி இல்லாம என்ன தொடக்கூடாது? துரதிருஷ்டவசமா நீங்க தாலி கட்ட கழுத்தை நீட்ட வேண்டிய துர்பாக்கியம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. ஆனா இந்த ஜென்மத்துல என் மனசு உங்களை புருஷனா ஏத்துக்காது. நான் உன்னை தொட்டு தாலி கட்டுறேன். இந்த இடத்துலயும் உன்னை பலாத்காரமா கசைக்கு முகரத்துக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா என்னைக்கு உன் மனசார என்ன கணவன் ஏத்துக்கிறியோ, என்னைக்கு நீயா மனம் விரும்பி என்ன வந்து தொடறியோ, இது வரைக்கும் உன்னை நான் தொட மாட்டேன். எங்க அம்மா மேலானே தொட மாட்டேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது. புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது. சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது. திருநீலகண்டரின் மனைவி சொன்னது, திருநீலகண்டரின் மனைவி சொன்னது. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. தாளத்தை ராகம் தொடாத போதிலே கீதத்தை நெஞ்சம் தொடாமல் போகுமே. தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் நானும் இல்லையே, நீயும் இல்லையே, நானும் இல்லையே, நீயும் இல்லையே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே,
நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா, தர்மம் காத்த கை சம தர்மம் கண்டதா. ஆலயம் செய்வோம் அங்கே அனுமதி இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. இதெல்லாம் கொண்டு போய் துவைச்சு போடு. காஞ்சோடனே நல்லா மடிச்சு தலைவாணிக்கு அடியில வை. பாரு, எத்தனை தடவை சொல்றது, உங்களுக்கு மூளை இல்ல? இன்னும் இந்த வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணுமா? அவசிக்க மாட்டாளா? சும்மா உட்காந்து சாப்பிட. இது ஒண்ணு பண்ணையார் வீடு இல்ல. நீ இருக்கிய மாமியாரா இருக்கவே லாயக்கு இல்லம்மா. உன்னை பார்த்து அவன் நடுங்கணும், அதுக்கு பதிலா நீ அவளை பார்த்து நடுங்குற. ஏண்டா நான் மனுஷியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ மனுஷியா இரு, அவளை தெய்வமாக்கிடாத. வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவளையே சமைக்க வச்சு அவகிட்டே சாப்பாடு கொடுத்து விடு. வேண்டாண்டா, நானே சமைச்சு கொண்டுட்டு. நீ மட்டும் சாப்பாடு கொண்டு வா, வயல தூக்கி எறிகிற. உன் வீட்டுக்காருக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போ, அவன் வீட்டுக்காருக்கு அவன் சாப்பாடு எடுத்துட்டு போட்டோம். புரியுதுல்ல? எவடா மண்ணெல்லாம் இறங்கி ஓடுற? நானே சின்ன பண்ணடா, சின்ன பிள்ளைடா. யாராவது புடிங்கடா அவனை. யாரா புடிங்கடா, புடிங்கடா. இத்தனை பேர் இருக்கீங்களா? சின்ன பண்ண அடிக்காதீங்க. என்ன செஞ்ச? முதல்ல இதை புடிங்க, அப்படி போடுங்க. ஓட்டம் வந்து வேணா காட்டுறேன். பிரசிடன்ட் சார், நீங்க உங்க மிஸ்ஸஸோட குடி வரீங்கன்னு சொல்லி இந்த ராஜவேல போய் ஆளுங்களை வச்சு பக்கத்துல இருந்த குடிசையை வெட்டி தரமட்டமாக்கிட்டான். குடிசையா? ஆமா, அவங்க எல்லாம் ஓடிட்டானுங்க. இந்த பையனை ஓட விட்டு பாத்துட்டான். சும்மா கூட்டு போகாதீங்க, கைய பின்கிட்டா கட்டி கூட்டு போங்க. போங்க போங்க. நேருக்கு நேரா என்ன எதுக்கு துணிச்சல் இல்லாம எந்தெந்த கோபத்தையோ சேர்த்து என் குடிசை மேல காட்டியிருக்காங்க. இந்த கேவலமான காரியத்தை செய்ய தூண்டி விட்ட குற்றத்துக்காக இந்த பெரிய மனுஷங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நீங்க முடிவு பண்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்ன வைஸ் பிரசிடென்ட்? நீங்க பிரசிடென்ட், நான் வெறும் வைஸ் பிரசிடென்ட். நீங்க இருக்கும்போது நான் எப்படி? நீங்க பார்த்து முடிவு பண்ணா சரிதான். சும்மா ஜாட மாடையா கையில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போ. போலீஸ் தான், கோர்ட்டு தான், ஒரு வருஷம் தீட்டிடுவானே. சாம்பிராணிய போடாதரா, எனக்கு சாமி வந்துடும். ஒரு ஏழையை பழி வாங்கணுங்கிற வெயில என்ன செய்யறோங்கிறதையே மறந்துட்டு இப்படி ஒரு சின்னத்தனமான காரியத்தை செஞ்சுட்டாங்க. பழிக்கு பழி வாங்குறது என்னுடைய கொள்கை இல்லை. வெட்டி சாய்க்கப்பட்ட குடிசையை உடனடியா கட்டி கொடுக்கணும். இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட மன்னிக்கிறதா பெரிய தண்டனையா இருக்கும்னு நான் நினைக்கிறதுனால இவங்களை மன்னிச்சோம் அவுத்து விட. பிரசிடென்ட் சார், ரொம்ப பெருந்தன்மையா நடந்துட்டீங்க.
தட்டிக்க தலையை தட்டிக்க. நான் தான் வேண்டாத புருஷன் தொடக்கூடாது, நீயே தட்டிக்க. இந்த தண்ணி குடி. அம்மா காவேரி, அடுத்த விட்டு மாவா, பக்கத்து விட்டு அத்தை, எல்லாரும் ஓடி வந்து இந்த வேடிக்கையை பாருங்க. பசி வந்தா 10 பறந்து போயிடும் சொல்லுவாங்க. இங்க எல்லாமே பறந்து போச்சு. ஓடி வாங்க. அம்மா காலையில நமக்கு எல்லாம் பழைய சோறு கிடையாது, எல்லாத்தையும் தின்னுட்டா. இவளுக்காக பரிதாபப்பட்டு நீங்க போய் பட்டி கிடக்குறீங்களே. இந்த மாதிரிதான் தினம் ராத்திரில யாருக்கும் தெரியாம வந்து திருடி தின்றா போல இருக்கு. பாக்க திரு திருன்னு முடிக்கிறத பாய மூட. நான் அவங்கள மருமகளா நினைக்கலையான்னு கேட்டியே. நீ பொண்டாட்டி நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் சத்தம் போட்டு கலாட்டா பண்ணுவியாடா? அம்மா பொஞ்சாதி சாப்பிட்டாங்க சந்தோஷத்துல புலகாங்கிதத்துல சத்தம் போட்ட அப்படியே. திருட்டு பொஞ்சாதி தாங்க, திருட்டு பொஞ்சாதி. அண்ணே வருத்தப்படாதீங்க. அண்ணன் எப்பவுமே இப்படிதான் கொஞ்சம் கலாட்டா பண்ணுவாரு. இது உங்க வீடு. ஏ காவேரி, எனக்கு சமைச்சு போடுன்னு சொன்னா நடு ராத்திரில கூட பார்க்காம சுட சுட உங்களுக்கு சமைச்சு போடுவனே. ஏன் பழையதை சாப்பிடணும்? இங்க பாருங்க, உங்களுக்கு கொதிக்க கொதிக்க இப்ப சோறு வடிச்சு போட்டுமா? வேண்டாம். இப்ப என் வயிறு மனசு எல்லாமே கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த கொதிப்புல வெக்கம் இல்லாம நான் தின்ன பழைய சோறு கூட சுடுசோறா இருக்கும். என் மேல அனுதாபப்பட்டு நீங்க சொன்னதே போதும். அப்பா, சவுந்தரா, அப்பா, உனக்கு 100 வயசுமா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பா, நான் 100 வயசு இருந்து இந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கணுமா? என் சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு, என் நிம்மதி எல்லாம் போயிடுச்சுப்பா. அழாதம்மா, அழாத. நீ தனியாத்தான் வந்திருக்கியா? கூட யாராவது வந்திருக்காங்களா? தனியாத்தான் வந்தேன். சொல்லிட்டு வந்தியா, சொல்லாமலே வந்தியா? ஏய், என்னடி இது? வக்கீல் மாதிரி அவளை போய் குறுக்கு விசாரணை பண்ற? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுப்பா, அதான் வந்துட்டேன். இனிமே அங்க போக வேண்டாமா, இங்கே இருந்துடு. நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்ப்பா, எங்கேயாவது வெளியூருக்கு போய் நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு பேசுற பேச்சா இது? நீ படிச்சது இப்படி குதர்க்கமா யோசிக்கத்தானா? என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலன்னு நினைச்சிட்டு போறேன்டி. எனக்கு அங்க இருக்கிறதுக்கு அவமானமா இருக்குப்பா. ஏழையோட ஏழையா குடிசையில இருக்கிறது அவமானம் நினைச்சா, மாடி வீட்டுல வாடா வெட்டியா இருக்கிறது மட்டும் அவமானம் இல்லையா? ஏற்கனவே குழம்பு போய் வந்திருக்கா. வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லாம நீயே அவளை திருப்பி அனுப்பிட்டு போல இருக்க. நீ வாமா. சவுந்தரா, சவுந்தரா. யாரானே? உன் மச்சான், என் பொண்டாட்டி கூப்பிடுற. அவ வரமாட்டா. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ. நீதான் பெரிய பிரசிடண்ட் ஆச்சே, உன் பஞ்சாயத்தை கூட்டு. அங்க சொல்லு, என் பொண்டாட்டியை வீட்டுக்குள்ள வச்சு அனுப்ப மாட்டேன்றாங்கன்னு. இவன் தங்கச்சி அவ புருஷன் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிதானே இவன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கான். அதே மாதிரி என் தங்கச்சிக்கு இவனோட இருக்க பிடிக்கலன்னு சொல்லிதான் என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு நானும் சொல்றேன். பைத்தியக்காரா, இன்னைக்கு என் மாப்பிள்ளை என் வீட்டுக்கு வந்து தன்னுடைய பொண்டாட்டி அனுப்பிச்சு வைடான்னு சொன்னான்னா மேலதாளத்தோட நான் அனுப்பிச்சு வைப்பேன். உன்ன மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஓ, மேல போயிட்டியோ? நீ எங்க வேணாலும் இரு, ஆனா நீ இருக்க வேண்டிய இடம் எதுங்கிறத முடிவு பண்ணிக்க. நாளைக்கு காலை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன். ஒண்ணு நீ எங்க வீட்டுக்கு வரணும், இல்ல உங்க அப்பா வீட்டிலே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் உன் கழுத்துல கட்டின தாலி என் கைக்கு வரணும். சுருன்னு கோச்சிட்டு என்ன பிரயோஜனம்? தெருவோட போற என்ன கூப்பிட்டு சொல்றான், மருமக மாணிக்கம் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறானா? அதை பத்தி எங்களுக்கு என்னையா கவலை? அடே, உனக்கு கல்யாணம் நடக்க வேண்டாம். தங்கச்சி வாழா வெட்டியா வீட்டுல உட்காந்து வச்சிருந்தா கௌரவமான குடும்பத்திலிருந்து உனக்கு பொண்ணு தருவாங்களா? நீ ஒண்ணும் எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியல. என்ன பண்ண போற? அப்புறம் பண்ண பெருசு பெருசு அவன் சொல்றத கேட்காதீங்க. தயவு செய்து சவுந்தராத அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு. நீ என்னையா எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சாதகமாவே பேசிக்கிட்டு இருக்க? நியாயம் இருக்கிற பக்கம் தானே நான் பேசுவேன். அவனுடைய உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயந்து என் பொண்ணை நான் அனுப்ப போறது இல்லையா. அவ இங்கே இருந்துட்டு போகட்டும். எத்தனை நாளைக்கு? என் ஆய்ப்பு உள்ள வரைக்கும். அப்போ 2 நாளைக்கா? போய அம்மாடி, அம்மாடி, நான் சொல்றது இவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நீயாவது புரிஞ்சுக்கமா. நானு பங்காளி, என் பங்குக்கு அவமானம் ஏறிட்டே போகுது. என்னால தாக்கவே முடியல. சகுந்தலா, அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். சீக்கிரம் நீயும் ஒரு முடிவுக்கு வந்துடு.
நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. அவன் வீட்டுக்கு போறதாதானே? இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிறதா முடிவு பண்ண. நீ அங்க போனாதான் அவன் முடிவை மாத்த முடியும். இங்கே இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டா உன் முடிவு என்ன ஆகுன்னு யோசிச்சு பாரு. நான் நல்லா யோசிச்சுதாம்மா இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். மத்தவங்க முடிவை மாத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அந்த அவசியம் உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்க பொண்ணை பத்தவங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தாண்டி கல்யாணம் நடக்கும். அது உனக்கு நடந்துருச்சு. அவன் உன்னை தொட்டு தாலி கட்டிட்டான். கேவலம் இந்த ஒரு முழ கயித்துக்காக என் சுய உரிமையை பறி கொடுத்துட்டு, என் உணர்ச்சிகளை எல்லாம் நாசமாக்கிட்டு, என் சுதந்திரம், லட்சியம், ஆசை எல்லாத்தையும் எழுந்துட்டு நான் இப்படி அடிமை மாதிரி மற்றவங்களுக்காக வாழணுமா? வாழ்ந்து தாண்டி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது என் கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கிற சுருக்கு கயிறு தான். சுருக்கு கயிறா? உன் குதர்க்க புத்திக்கு அப்படி தாண்டி தெரியும். அம்மா, உன் நடத்தையிலே நான் சந்தேகப்படுறேன். நீ மனசுல வேற எவனையோ நினைச்சிட்டு தாண்டி இவன் கூட வாழ மாட்டேங்கிற. பின்ன எதுக்காக நீ அவனை வெறுக்கிற? அவன் என்ன குருடனா, நொண்டியா, குருவியா? ஏழையா இருக்கலாம். உங்க அப்பாவுக்கு மாப்பிள்ளை ஆனப்புறம் அவன் எப்படி ஏழையா இருக்க முடியும்? பிடிவாதக்காரன், அவ்வளவுதானே. மனசுக்கு பிடிக்காதவனா இருந்தாலும் நீ நினைச்சா அவனோட அனுசரிச்சு வாழ முடியாது. நீ அவனை கடவுளா மதிக்க வேண்டாம், ஒரு மனுஷனா மதிக்க வேண்டாமா? நான் 10ஆம் வசதி தாண்டி, என்ன விட்டு தள்ளு. நீ ரொம்ப படிச்சவன். இப்ப நான் உன்ன ஒண்ணு கேட்கிறேன். அன்னைக்கு வந்து அவன் சொல்லிட்டு போனானே, நீ இங்கேயே இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டா உன் கழுத்துல கட்டின பாரு, அது என் கைக்கு வந்துடணும்னு. துணிச்சல் இருந்தா அதை கழட்டி அவன் கையில கொடுத்துடு. இவ்வளவு நேரம் வாதம் பண்ணியே இப்ப ஏன் வாயடிச்சு போச்சு? அது உன்னால முடியாது. உன்னால மட்டும் இல்ல, இந்த மண்ணில பிறந்த எவனாலையும் முடியாது. பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்திக்கும் நீ சொன்னியே கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து நெருக்கிற சுருக்கு கயிறுன்னு, அந்த கயித்து மேல ஒரு பயங்கரந்த பக்தி இருக்குடி, ஒரு பயங்கரந்த பக்தி இருக்கு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிக்கோ. என்னடி மயக்கமா சொல்லடி, என்னடி மயக்கமா சொல்லடி, கட்டுப்படாதே உனது உரிமையை விட்டு தராதே, கட்டுப்படாதே உனது உரிமையை விட்டு தராதே, வெட்கப்படாதே விலகாச்சப்படாதே, வெட்கப்படாதே விலகாச்சப்படாதே, கல்யாணம் என்பதோ ஒப்பந்தம் தானடி, எப்போதும் மாறலாம், கற்போடு வாழலாம், என்னடி மயக்கமா சொல்லடி. மஞ்சளோடு குங்குமமும் மாலைகளும் சூடி அவள் வாழ்கிறாள் விதவை போலே, மஞ்சளோடு குங்குமமும் மாலைகளும் சூடி அவள் வாழ்கிறாள் விதவை போலே, இவள் வாழாத பெண் என்று ஊராரின் சொல்லம்பு பாயுமே எந்தன் மேலே, பாயுமே எந்தன் மேலே, ஆ ஆ ஆ. மஞ்சள் என்னடி மாலை என்னடி நாகரீக உலகில், மஞ்சள் என்னடி மாலை என்னடி
அன்பென்ற ஒன்றுதான் பெண்ணல்லவா நம் பண்பாடு பெண்ணுக்கு கண்ணல்லவா தாய் போல வாழ்வதே மகளல்லவா அதை தாண்டினால் உலகத்தில் பழியல்லவா அதை தாண்டினால் உலகத்தில் பழியல்லவா அன்பு என்பதும் பண்பு என்பதும் சொல்லி வந்ததல்ல ஆசை என்பதும் தந்தை தாயிடம் வாங்கி வந்ததல்ல வஞ்சி அவனை வஞ்சி வருவான் உன்னை கெஞ்சி கட்டுப்படாதே உனது உரிமையை விட்டுத் தராதே வெட்கப்படாதே விலகாச்சப்படாதே என்னடி மயக்கமா சொல்லடி என்னடி மயக்கமா சொல்லடி என்னடி மயக்கமா சொல்லடி வர சொன்னீங்களா அண்ணே? ஆமா. அண்ணா வார்த்தையை மீறி கூட வந்திருக்கேன். ஓஹோ, என்ன வெறுங்கையோட வந்திருக்க? என்னடி முழிக்கிற? பத்திரிக்கை எடுத்துட்டு வரல? அதாண்டி உன் கல்யாண பத்திரிக்கை. உங்க அண்ணன் உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறானாமே. உனக்கு தாலி கட்டின புருஷன் நான் உயிரோட இருக்கும் போதே அந்த காரியத்தை செய்ய போறேன்னு சொன்னாராமே. ஆமா. புரட்சிகரமா இதுவரைக்கும் யாரும் செய்ய துடியாத காரியத்தை செய்ய போறேன்னு சொன்னாராமே. ஆமா. நானும் ரோஷம் உள்ளவனாயிருந்தா அந்த கல்யாணத்துக்கு முன்னாலே நான் இந்த ஊரை விட்டு ஓடிடணும்னு சொன்னாராமே. அந்த கல்யாண பத்திரிக்கையை உன் கையில கொடுத்து உன் கையாலேயே என்கிட்ட குடுக்க சொல்ல போறேன்னு சொன்னாராமே. இந்த காரியம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதானே நடக்குது? ஆமா. ஆமா, நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஏன் பயப்படணும்? அடிங்க, அடிங்க. நீங்க இவ்வளவு நேரம் கேட்டதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா முக்கியமான ஒரு கேள்வி கேட்காம விட்டுட்டீங்களே. அந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சியான்னு என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் ஆமான்னு சொல்லி இருக்க மாட்டேனே. இல்ல இல்லன்னு தானே சொல்லியிருக்கேன். இவ்வளவு கலாட்டாவுக்கும் நானும் எங்க அண்ணனும் காரணம் இல்ல. நீங்களா காரணம். என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய இருக்கிறதுனாலதான் என் மேல உயிரையே வச்சிட்டு இருக்கிற எங்க அண்ணன் என் வாழ்க்கைய பத்தி அதிகமா கவலைப்பட்டுட்டாரு. இனிமே நான் வாழ்றதோ சாகிறதோ உங்க கையில தான் இருக்கு. இரும்பு உருக்க உருக்க இலகி போச்சோ. மறுபடியும் தண்ணியில போட்டா இறுகிடும். என்னையா மகாபாரதம் பாஞ்சாலி மாதிரி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு? அவ சபதம் எடுத்தா நானு சிக்க எடுக்கிறேன். ஆமா, நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? நீ எங்க சொன்ன? நான்ல சொன்ன பண்ணகிட்ட. ஏன் சொன்னீரு? உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வரலன்னா உனக்கெல்லாம் அவமானம்.
கேவலமா ஊரல்ல பேசும். அதுக்காகத்தான் அப்படி ஒண்ணு விட்டேன் பெரிய பண்ணகிட்ட. ஆமா, என் தங்கச்சிக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா அந்த கொல்லுப்பட்டக்காரங்கிட்ட சொல்லிடாமே, அது ஏன்? உனக்கு தெரியாத என்ன? அதான் என் வேலையே. என்னையா வேலை? சின்ன பண்ண வேலை. புருஷக்காரன் 2வது கல்யாணம் பண்ணி போறான்னு தெரிஞ்சா பொண்டாட்டி மனசு பொச பொசாங்க. அதே மாதிரி தள்ளி வச்சிருக்கிற பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா புருஷங்காரனுக்கு ஆத்திரமா வரும். அதான் ஒரே குட்ல 2 வெடி. எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ பேட்ட வேலைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கு. தோசை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 8 தோசை எடுத்துக்கிறேன். போதும். ஒரு வெடி வெடிச்சிருச்சு. இல்லைங்க, நீதான் படிதாண்டி போன பத்தினியாச்சு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் உள்ள போ. இனிமே எங்க வீட்லயே இருக்கிறாங்கிற முடிவோட தானே திரும்பி வந்திருக்கிற. அந்த முடிவோட நீ வந்திருந்தா நீ ஒரு பெரிய பண்ணையார் மகங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண விவசாயினுடைய மனைவிங்கிற முறையில நடந்துக்கணும். இனிமே என்ன கேட்காமலோ எங்க அம்மாவை கேட்காமலோ இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது. அதுக்கு இஷ்டம் இருந்தா உள்ள போ, இல்லாட்டி வந்த வழியே திரும்பி போயிடும். நான் வயலுக்கு போறேன், வந்து சார். எங்கடா ஆள் குறையுது? மன்னாரவன் பொஞ்சாதி எங்க? கை குழந்தைக்கு ஜுரமா, அதனால வரலண்ண. வரலையா? சாயந்தரத்துக்குள்ள நட்டு பிடிக்கணுமே, 2 ஆள் குறையுத. என் பஞ்சாதி இறக்கட்டுமா? ஆள் குறையுது, இறங்க நடுவோம். அண்ணா, நடவை பத்தி அவங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஏன்டா தெரியாது? அவங்க எல்லாம் பிறக்கும் போதே நாத்து முடியும் கையுமா பிறந்துட்டாங்களா? கண்ணு பார்த்தா கை வேலை செய்யுது. இறங்க. என்ன முறைக்கிற? சேத்துல இறங்க கால் கூசுதா? அன்னைக்கு சொன்னீங்க எங்க நிலம் என் இஷ்டப்படி மிதிப்பேன், இன்னும் 4 பேரை விட்டு மிதிக்க விடுவேன்னு. உங்க நிலம் தானே இன்னைக்கு மிதி. புடவை தூக்கி சொல்லிக்க. மிதி. யானுக்கு 3 அலகு நல்லா விளையணும்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டு மத்தவங்களை பார்த்து நடு. மழமழட்டு. என்ன இது? மனமகோற்சவ விழா நடத்துறியா? ஏன் கடலுக்கு நட? படிச்சவங்க எல்லாம் விவசாயத்துல ஈடுபட்டாதான் பசும புரட்சி உண்டாக்க முடியும். நீ உண்டாக்கு புரட்சிய. அழகா செய்ய. இந்த பிள்ளை செருப்பு சேராயிடுச்சு, கொஞ்சம் கழுவி போட்டுரு.